Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாவீதுக்கு எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம்! உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீ செய்த உதவிகள் எல்லாம் எனக்கு என் கண்ணில் முன்பாக இருக்கிறது, நான் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டேன் என்று தாவீது கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, வேற எங்கே இல்லை, நான் மறந்து போல, நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் நான் கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன், உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். அப்படி எனக்கு பல உதவிகள் செய்கிறதுனால தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் மதிக்கிறேன் என்று தாவீது தொடர்ந்து சொன்னார். ஆண்டவர் கிருபையோடு செய்த காரியங்களை தாவீது நன்கு அறிந்திருந்தார். அவற்றை போற்றுதலோடு சிந்தித்தும் பார்த்தார். எனக்கு பிரியமானவர்களே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று தாவீது பாடினார். இன்றைக்கு கூட நாம் ஜெபத்தின் இறுதி பகுதியிலே நாம் அதை சொல்லுகிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நாம் ஜபிக்கும் பொழுது இறுதி பகுதியிலே நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட உபகாரங்களில் ஒன்றை நினைத்து பார்த்து அவர் இவ்வாறு தொடர்ந்து சொன்னார். அதையும் தான் நாமும் இப்போது சொல்லி வருகிறோம். ஏனென்றால் தாவீதுக்கு இருந்த விசுவாசம் போல நமக்கும் இருக்க வேண்டும். ஒழுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளில் மோசேக்கும் தமது கிரியையை இஸ்ரவேலர் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இன்றைக்கு அதே போல தான் நமக்கும் அவர் தெரியப்படுத்துகிறார். அவருடைய சித்தம் என்னவென்று நம் வாழ்விலே குறித்து வெளிப்படுத்துகிறார். அதை எந்த அளவு புனித தன்மையோடு நாம் உள்வாங்கிறோமோ அந்த அளவு ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்விலே நிறைவேறும். எனக்கு பிரியமானவர்களே, மோசேயின் காலத்தில் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டதை நினைத்து தாவீது இவ்வாறு ஒரு விசுவாச பாடலை பாடியிருக்கலாம். அப்படியானால் இஸ்ரவேலரை விடுவிக்கப் போவதை பற்றி மோசேயிடம் ஆண்டவர் வெளிப்படுத்திய விதங்களை சிந்தித்து பார்த்தது அவரது இருதயத்துக்கு மிகவும் அருமையாக இருந்திருக்கும். கடவுளுடைய சத்திய பாதையில் நடந்திட வேண்டும் என்ற அவரது உறுதியான தீர்மானம்தான் அவருடைய விசுவாசத்திலே பலத்த கோட்டை போல மாறினார். எனக்கு பிரியமானவர்களை, நாமும் கூட ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை, விசுவாசத்தை பலப்படுத்த ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, சங்கீத பகுதி 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல உம்முடைய கிருபையை நாங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, நீர் செய்த உதவிகளை, நீர் செய்த உபகாரங்களை எல்லாம் நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடந்து கொள்வது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அது எங்கள் செயலில் காட்ட தேவ கிருபை செய்யும். எங்களுக்கு மன வலிமை தாரும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் இப்படிப்பட்ட ஞானத்தையும் தந்திரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.